சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காலைவேளையிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு கூட இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஃபேஸ்புக் யூடியூப் கூடாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிற உங்களையும் சபையின் சார்பிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டுமாக நாம் தேவனுடைய மெல்லிய சமூகத்திலே பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பாதத்திலே அவரை நாம் தொழுது கொண்டோம், துதித்தோம், அவரை மகிமைப்படுத்தினோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து சாட்சிகளை நாம் தேவ சமூகத்திலே கொண்டு வந்தோம். இப்பொழுது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இது ஒரு வெறும் மனித சத்தமாய் காணாதபடிக்கு இந்த சத்தம் தேவனுடைய பரத்திலிருந்து நமக்கு வருகிற அவருடைய மெல்லிய சத்தமாய் அது காணப்படுகிறது. அதனாலே தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு கூட நாம் தேவ செய்திகளை கடந்து செல்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலைவேளையிலே எங்களோடு பேசுகிறீராக. இதோ ஆண்டவரே, அடியனை மறைத்து பேசும் ஆண்டவரே. இது ஒரு மனித சத்தமாய் வராதபடிக்கு ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நாளை இடைப்படும். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவர் கேட்க கடவுள் என்று சொன்ன வார்த்தைகளின்படி தேவனுடைய ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் இங்கே வெளிப்படட்டும். எங்களோடு இடைப்படும், பொறுப்படும், இவர்களோடு கூட அசைவாடும். கேட்கிறவர்கள் உண்மை நன்மையான இருதயத்திலே கேட்கட்டும். அந்த வார்த்தைகளை காத்துக் கொள்ளட்டும். அது கனி கொடுக்கிற வார்த்தைகளாய் மாறட்டும். இந்த காலங்களிலே தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்காய் வாழக்கூடிய கிருபையை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. என்னோடு கூட சேர்ந்து வார்த்தை கேட்கப்பட வீடுகளில் அமர்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தை நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். தடைகளை உடைப்பீராக. ஜெபத்தோடு அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுப்பீராக. உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். தன்னுடைய கிருபையினாலே நாம் 2020 வருஷத்தை கடந்து 21வது வருஷத்திலே முதல் மாதத்துல 15 நாட்களை கழித்து நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்துல கால்களை வைத்திருக்கிறோம் நானும் நீங்களும். நான் உங்களிடத்திலே இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை பேசி நாம் ஜெபித்து கடந்து வருவோம். இந்த நாட்களிலே பலர் விதமான தீர்மானங்களை எடுத்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் உங்களிடத்துல கேட்பேன், ஆனால் நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க? பார்க்கிறோம், அநேக தீர்மானங்களை நாம எடுக்கிறோம், ஆனா அப்பவே அதை மறந்துடுறோம், அல்லது அதை நாம செய்ய நாம உற்சாகப்படுகிறது அல்ல. இந்த நாளிலே நான் கேட்கிறேன், இந்த நாட்களில் 15 நாட்களை கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் இந்த மாதத்துல இந்த வருஷத்துல நாங்கள் எடுத்த தீர்மானம் இந்த 2 வாரத்துக்குள்ள எதையெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம் என்று உங்களுக்கு நான் கேட்பேன். ஆனால் 2020 வருஷம் முடிவுல டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் எல்லாம் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கோம். நான் நினைக்கிறேன் அது எல்லாமே இப்ப மறந்துருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு அதை ஞாபகப்படுத்தி நான் நாளிலே உங்களோடு கூட பேசும்படியா நான் விரும்புகிறேன். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த காலங்கள் மிகவும் உபத்திரமான காலங்கள், நெருக்கமான காலங்கள். உங்களுக்கு தெரியும், பல பிரதேசங்களில், நம் தேசத்துல, பல நாடுகளில் இன்றைக்கு பலவிதமான பயமும் நெருக்கமும் கொள்ளை நோயும் மரணமும் பலவிதமான பஞ்சமும் துக்கமும் வேதனையுமாய் காணப்படுகிற இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எங்களுக்கு தேவன் எவ்வளவு நல்ல தெய்வமாய் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே அழகான பாடல்களை நாம் பாடினோம். உங்க கிருபை என்னை தாங்குகிறது, கிருபை என்னை நடத்துகிறது. உடைக்கப்பட்ட நேரத்துல அங்க அவன் நம்மளை உருவாக்குறது அவருடைய கிருபை. ஒன்றுமில்லாத நேரத்துல நமக்கு உதவி செய்தவருடைய கிருபை. இப்படி அவருடைய கிருபையை நாம் அப்படியே நாம் திரும்பி பார்ப்போமானா அந்த கிருபை எங்களுக்கு எவ்வளவு போதுமானதாக இருக்கிறது. அதனாலே தேவனுடைய கிருபை தான் நம்ம இதுவரை நடத்தி வந்தது. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவருடைய ஆவியானவர் தான் நம்ம இதுவரை நம்மை நடத்தி வந்தார் என்று நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த நாட்களில் தீர்மானங்களை நாம் எடுப்போம். அந்த தீர்மானங்களை எப்படி நிறைவேற்றுவது என்பதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நாம் பார்க்கிறோம், வேதத்துல நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்து, வேதத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்த ஒரு மனுஷன் அவனுடைய தீர்மானத்தை தேவன் எப்படி
எப்படி அதை அங்கீகரித்தார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது அதிகாரம் 1 தொடக்கம் 5 உள்ள வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். வேதத்திலே சங்கீதம் 132வது அதிகாரம் 1 தொடக்கம் 5 வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியாய் சொல்கிறது? பழைய ஏற்பாட்டில் 754வது பக்கம், சங்கீதத்தின் புஸ்தகம் 132 1 தொடக்கம் 5. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். பார்க்கிறோம், இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது தாவீது என்கிற பக்தனை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. பாருங்க, தாவீது என்கிற பக்தனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு பாரம், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதிலே தேவனுடைய உடன்படிக்கை பற்றியை கொண்டு வர வேண்டும், அதிலே தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, அவனிடத்தில் இருந்த ஒரு வாஞ்சை எப்படியாய் காணப்படுகிறதுன்னா, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் நான் ஏறுகிறதும் இல்லை. அவன் சொல்றான், தாவீது ஒரு அரசனாய் வாழ்ந்த ஒருவன், நல்ல செல்வ சிறப்பாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், எல்லா சுலபமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆனா அவன் சொல்றான், என்னுடைய தேவனுடைய வீடு நச்சுப்பட்டு போய் அல்லது அது சுட்டெரிக்கப்பட்டு அது இடிக்கப்பட்டு கிடக்கிற பொழுது நான் எப்படி நிம்மதியா என்னுடைய வீட்டிலே நான் வாழ முடியும்? அவன் சொல்லுறான், இந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்தை நான் காணும் மட்டும், அவன் சொல்லுறான், நான் என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுகிறதும் இல்லை என்று கர்த்தருக்கு முன்பதாய் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ண. அழகான ஒரு பொருத்தனை. பாருங்க, என்ன பொருத்தனைனா, தேவனுக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டப் போகிறேன், இந்த ஆலயம் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டப் போறேன்னு சொல்லி தாவீது எடுத்த ஒரு பெரிய தீர்மானம், அவன் பண்ணின ஒரு பெரிய பொருத்தனையை குறித்து இந்த பகுதியிலே நான் வாசிக்க பார்க்கிறோம். பாருங்க, என்னுடைய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டும் வரைக்கும் கண்களுக்கு இமைகளுக்கு நான் அங்கே உறக்கத்தையும் தரமாட்டேன்னு சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். பாருங்க, நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன், இது தேவன் தாவீதுக்கு கொடுத்த தரிசனமானது அல்ல, இது தாவீது விரும்பினான். அங்க பார்க்கிறோம், இது தேவன் அவனோடு கூட பேசி அல்லது தாவீதை ஆண்டவர் சந்தித்து அல்லது மூலமா சந்தித்து ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷன் அல்லது ஒரு பொருத்தனையோ அல்லது தேவன் கொடுக்கப்பட்ட தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமே அது காணப்படவில்லை. ஆனா தாவீதுடைய உள்ளத்துல ஒரு விருப்பம் இருந்துச்சு, தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, அவனுடைய விருப்பம் நல்லதுதான். அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போறான். ஆனா அவனுடைய பொருத்தனை அவன் பண்ணினான். அவனுடைய பொருத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இது ஒரு நல்ல காரியம் தானே. எப்படி இந்த பொருத்தனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடும்? சபை கட்டுவது, ஆலயத்தை கட்டுவது தேவனுக்கு பிரியமானதுதான் என்று சொல்லி நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா அந்த நாம் வாசித்து பார்ப்போம், இது தேவனுடைய திட்டமா சித்தமா இருக்குமானால் தேவன் அதை அங்கீகரிப்பார். பாருங்க, இது தாவீதுடைய விருப்பம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ ஆலயத்தை கட்ட முடியாது, காரணம் உன் கை கரைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேவன் இவனுடைய இந்த பொருத்தனையை அங்க ரிஜெக்ட் பண்றது அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் அதற்குரிய வேறொரு மனுஷரை நியமிக்கிறதை நாங்கள் இந்த வேத பகுதியிலே பார்க்கலாம். வாசிப்போம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 3, 8, 10 வசனங்களை வாசிப்போம். 1 நாளாகமம் 22வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் அதிலே நாம் 3வது வசனத்தை வாசிப்போம். தாவீது வாசல்களையும் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளையும் பார்க்கிறோம், கீழ்களுக்கும் மிகுதியாய் இருந்த இரும்பையும் நிறுத்தி
முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணற்ற கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாருங்க, தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்க அவனுக்கு கிடைக்கிறது. அதை ஆயத்தப்படுத்துறான். தாவீது எல்லாத்தையுமே அதை ஏற்பாடு செய்ய ஆலயத்தை கட்டுறதுக்கு. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பதாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். பாருங்க, தாவீது செய்த பல யுத்தங்கள், செய்த பலவிதமான கொலைகள் நிமித்தமாய் தாவீதுடைய தீர்மானம் தேவனால் அது நிராகரிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். சொல்றாரு, காரணம் நோக்கம் நல்லதுதான், ஆலயத்தை கட்டுவது அது நல்லதுதான். ஆனா யாரை கொண்டு தேவன் கட்ட சித்தமா இருக்கிறார். ஆகையினாலே தாவீதுடைய அவனுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பதாய் திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினான். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பதாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் தாவீதோடு கூட ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், நீ அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி. யாரை கொண்டு தேவன் கட்ட சித்தமாக இருந்தார் என்று சொன்னார். 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் அவனுக்கு பிதாவா இருப்பான், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்திலே சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதை கட்டுவதற்கு நான் அங்கே தாவீதுடைய இரத்தத்திலே, அவனுடைய உறவிலே, அவனுடைய சந்ததியிலே நான் ஒருத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் யாருன்னு சொல்லி கேட்டா, தாவீதுடைய குமாரனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து பாருங்க, தாவீதுடைய விருப்பத்தை அவர் நிராகரித்தாலும் தாவீது ஏற்படுத்தி வைத்திருந்த சகல பொருட்கள், அவரிடத்தில் இருந்த எல்லா விதமான தங்கம், வெள்ளி, பொன், அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறாரா, அங்கீகரித்து அதை பெற்று, ஆனால் அதை கட்டுவதற்கு தாவீதுடைய மகனை அங்கே ஆண்டவர் அவருடைய இரத்தத்திலே ஒருவரை அங்கே நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, தாவீதுடைய நோக்கம், அவனுடைய தீர்மானம், அவன் செய்த பொருத்தனை எல்லாமே அது நல்லதுதான். ஆனாலும் கூட தேவன் அந்த பொருத்தனை அங்கீகரிக்க வேண்டும். அந்த பொருத்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த 2021 வருஷத்திலே கால்களை எடுத்து வைத்திருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பொருத்தனைகளை நாம் எடுத்திருப்பீர்கள். எத்தனை பொருத்தனைகளை அது தேவனுக்கு பிரியமானது அல்லது தேவன் அதை அங்கீகரிக்க. பாருங்க, இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்த தாவீது அவன் நினைத்த காரியத்தை தேவன் அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணி அல்லது அதை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்ற கூடாது, முடியாது. காரணம், உன்னுடைய கைகள் கரையப்பட்டிருக்கிறது பாவத்தினால. உன் நிமித்தமாய் அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீ இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தகுதியற்ற பாத்திரன் அல்ல, ஆனா உன் சந்ததியிலே ஒருவரை நான் எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய மகனை கொண்டு தாவீதுடைய முழு திட்டத்தையும் காரியத்தையும் அவனுடைய மகனை கொண்டு தாவீதுடைய பொருட்களை கொண்டு தேவன் கட்டும்படியாய் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 2021 வருஷம் நாங்க எடுத்திருக்கிற தீர்மானங்கள் அது தேவனுக்கு பிரியமானதா? அந்த தீர்மானத்தை தேவன் அங்கீகரிப்பாரா? அல்லது அந்த தீர்மானத்திலே நாம் ஓட நடக்க அதை செய்ய அது ஒரு ஜெயம் பெற தேவன் நமக்கு உதவி செய்வாரா என்பதுதான் இன்றைய நாளிலே நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த நாட்களிலே நான் உங்களோடு கூட ஒரு 10 சம்பவங்களை, ஒரு 10 தீர்மானத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். மிகவும் ஆழமான காரியமா இருந்தாலும் கூட வேகமாய் ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் தெளிவுபடுத்தி மற்ற காரியங்களை நான் மிகவும் மேலோட்டமாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பழைய புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய நிருபம் 1ஆவது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேலர்கள் எல்லாரும்
ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருவனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது இந்த வருஷத்துல முதலாவது நாளும் நீங்களும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், பாருங்க, முதலாவது தீர்மானம் என்னவென்றால், நாம் ஜெபத்தில தரித்திருக்க வேண்டும். ஒருமனப்பட்டு ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை மிகவும் மிகவும் முக்கியம் என்பதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். பாருங்க, ஜெபம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். பார்க்கிறோம், வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் தேவனோடு கூட பேசுகிறோம். இந்த ஜெபம் என்கிற தேவனோடு கூட உறவை மேன்மைப்படுத்துவதற்கு அல்லது அதை கட்டி எழுப்புவதற்கு, தேவனோடு கூட நெருங்கி சேருவதற்கு நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு ஜெபம். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை தேடுகிறது, தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது ஜெபம் என்கிறது இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதனாலே இந்த ஜெபத்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கிற பொழுது நாம் பார்ப்போம், தேவன் எவ்வளவாய் அவர் ஜெபத்திலே அவர் தரித்திருந்தார் என்று வாசிக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்திருக்கிற பொழுது அநேக தடவைகள் சீசர்களை தனிமையாக விட்டுவிட்டு அவர் அங்கே ஜெபத்திலே போய் அமர்ந்திருந்து பிதாவோடு கூட அவர் போராடி ஜெபித்த சம்பவங்கள் வேதத்திலே அநேகம் உண்டு. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் சொல்லி நாம் கடந்து வர போகிறோம். பாருங்க, நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அங்கே யூதாசு கூட அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அவர் என்ன செய்தார்? பிதாவிடத்திலே தனித்திருந்து ஜெபிக்கும்படியாய் அவர் அங்கே கெத்செமனே என்கிறதான அந்த மலையிலே அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போகிறார். மத்தேயு நிருபம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26:40 அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் அங்கே தனித்திருந்து அவர் ஜெபிக்கும்படியாய் கடந்து போகிற பொழுது அங்கே பார்க்கிறோம், சீசர்களோடு கூட அவர் கடந்து போகிறார். கொஞ்ச நேரம் சீசர்களை விட்டு அவர் தனிமையாய் நாம் ஜெபம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து போன பொழுது நடந்த சம்பவத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 26:40. பின்பு அவர் சீசரிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணித்தியால நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, அவர் போய் ஜெபத்திலே அமர்ந்து இருக்கிற பொழுது சீசர்கள் சொல்லி போறாரு, கொஞ்ச நேரம் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் போய் ஜெபத்திலே தரித்திருந்து கீழே வருகிற பொழுது சீசர்கள் எல்லாம் நித்திரையா இருக்கிறத பார்த்து ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது உங்களால விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்று சொல்லி கேட்கிற சம்பவத்தை அந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24 மணித்தியாலத்துல ஆண்டவர் கேட்கிறது ஒரே 1 மணி நேரம் தான். இங்க பார்க்கிறோம், 1 மணி நேரமாவது உங்களால என்னோட கூட சேர்ந்து விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. மிகுதியா இருக்கிற 23 மணி நேரமும் அது உங்களுடைய சுதந்திரத்துக்காக கொடுக்கப்பட்டது. அந்த 24 மணித்தியாலத்துல இருக்கிற அந்த 23 மணித்தியாலத்தையும் நீங்க எப்படி செலவழித்தாலும் அது பரவாயில்லை. பாருங்க, இன்றைக்கு என்ன எடுத்துக்கலாம், நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்ம செலவழித்துக் கொண்டிருக்கின்ற பார்ப்போம்னா நம்முடைய வேலைக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, அநேகர் இன்னைக்கு சபையில இல்ல. என்னன்னு கேட்டா எங்களுக்கு வேலை, ஞாயிற்றுக்கிழமை என்னது வேலை, வேலையில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேலைக்கு நம்ம அதிக நேரத்தை கொடுக்கிறோம். அதே நேரத்துல பாருங்க, சாப்பாட்டுக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறோம். இன்றைய நாளில மத்தியான சாப்பாட்டுக்கு 7:30 மணிக்கு ஒருத்தர் இங்க வந்துட்டார் ஆயத்தப்படுத்துறதுக்காக. நம்ம சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு சபையில் இருக்கிற ஒரு மூத்த ஊழியர் இன்னைக்கு ஆராதனை முடிச்சதுக்கு பிறகு நமக்கு இன்னைக்கு சாப்பாடு. அதனால நம்ம ஆராதனை முடிஞ்சு போறது கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப பாருங்க, அப்ப ஆயத்தப்படுவோம். எப்படி நேரம் எடுத்து அதற்கு நம்ம நேரம் செலவழித்து பிளான் பண்ணி ராத்திரி பகலாக பேசுறோம். எப்படி இருக்கிறீங்க, நீங்க ரெடியா இருக்கிறீங்களா, நான் எத்தனை மணிக்கு வருவேன், எத்தனை மணிக்கு கடை திறப்பாங்க, இப்படி எல்லாம் ஆயத்தப்படுது. அந்த சாப்பாட்டுக்கு அதிக நேரத்தை நம்ம கொடுக்கிறோம், நம்ம வேலைக்கு அதிக நேரத்தை கொடுக்கிறோம். மற்ற நம்முடைய நண்பர்களுக்கு
நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களை சந்தித்து பேசுறதுல அது மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அவரை சந்திச்சு பேசி அவருக்கு எவ்வளவோ நேரங்களை நம்ம கொடுக்கிறோம். அதே மாதிரி களியாட்டுகள், திருமண வீடு, பிறந்த வீடு, ஏதோ ஒரு களியாட்டுகளுக்கு நம்ம எவ்வளவு அழகா நேரத்தை நம்ம ஒதுக்குறோம். வேற எல்லாம் லீவு போட்டு முன்னமே போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, ட்ரெஸ் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அதுக்கு நாம நேரத்தை செலவழிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், கண்ணாடிக்கு முன்னுக்கு எவ்வளவோ நேரத்தை நாம செலவழிக்கிறோம். இன்றைக்கு நாள்ல கூட எங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனைக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் கண்ணாடிக்கு முன்னுக்கு தான் அதிக நேரத்தை எடுத்தாங்க. ஏன்னா நான் சொல்ல விரும்புகிறேன், என்னடா இன்னைக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை விட அதிகமா கண்ணாடிக்கு முன்னுக்கு அதிக நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். மேக்கப் அதுக்கு நம்ம அதிகமா நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை கரெக்டா கொடுக்கறதுக்கு நம்மால முடியல. அதை விட இன்னும் ரொம்ப கவலையான ஒரு காரியம் என்னன்னா, அதிக நேரத்தை தேவனுக்கு கொடுக்க அதிக நேரத்தை சத்துரு எடுத்துக்கிறான். எதனாலன்னா, நம்ம கையில இருக்கிற செல்போன் அநேக நேரத்தை திருடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம இன்னைக்கு மாத்தி ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறோம். என்னது? நம்ம கையில் இருக்கிற செல்போன் என்னை விட்டு, அது சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீங்க விட்டாலும் என்ன நடக்குது? அது உங்களை விடாது. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு, என்னை சார்ஜ் போட்டியா, எனக்கு நெட் கார்டு போட்டியா, என்னை பத்திரமா வச்சிருக்கிறியா. படுக்கும் போதும் நடக்கும் போது எழுந்திருக்கும் பொழுதும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த செல்போனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம், அதற்கு அதிக நேரத்தை செலுத்துகிறோம், அதுல நாம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம தேவனை மறந்துடுறோம். அநேக தடவைகள்ல இந்த செல்போன் நம்ம நேரத்தை, முக்காவாசி நேரத்தை திருடுது. உங்களிடத்துல நான் கேட்க விரும்புகிறேன், இந்த செல்போனால 2020 வருஷத்துல உங்க வீடுகள்ல எத்தனை சண்டை வந்திருக்கு? எத்தனை போனை நீங்க போட்டு உடைச்சிருப்பீங்க? எத்தனை போன் நீங்க மாத்தி இருப்பீங்க? அதுக்கு கொடுத்த கவனமும், அதுக்கு கொடுத்த கனமும், அதுக்கு கிடைச்ச பாதுகாப்பும் உங்க குடும்பத்துக்கோ அல்லது கையில் இருக்கிற வேத புத்தகத்துக்கோ தேவனுக்கோ நம்ம கொடுத்தோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட உங்களால விழித்திருக்க கூடாதா? ஜெபம் இந்த காலங்களில் மிகவும் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, ஜெபமே நமக்கு ஜெயம். அதனாலே இந்த ஜெப வாழ்க்கை இந்த வருஷத்துல நமக்கு அதிகமாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை இன்றைக்கு பல விதத்துல பிசாசு திருடிக் கொண்டே இருக்கிறான். அது நமக்கு தெரியல. ராத்திரியில டிவியில உட்கார்ந்தோம்னா ராத்திரியில 12 மணி 1 மணி வரைக்கும் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாமே டிவில, டிவி இல்லாத வீடுகள் அதிகமா போன்ல. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப வேதனைக்கான காரியம் என்னன்னா, நம்ம சபையில நிறைய வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளே இல்ல சபையில. வாலிப பிள்ளைகள் ஏன் இல்லைன்னா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னா, அவங்கள நம்ம கண்டிக்கிறது. அவங்கள நம்ம கண்டிக்கிறது. நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கிற பொழுது நான் அது தொடர்ந்து பின் பகுதியில் அது குறித்து நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, இன்றைக்கு இத்தனை காரியங்களை நீங்க தேவனை தேடாம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தெல்லாம் திருடி 24 மணி நேரமும் உலகம், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, வேலை, வருமானம், உலக ஐஸ்வர்யம், உலக சுற்றின்பம், உலக காரியம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில 2020 வருஷத்துக்கு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா இருந்தா, அத்தனை உபத்திரமும், வியாகுலமும், கொள்ளை நோயும், பலவிதமான நெருக்கமும், பஞ்சமும் இருந்த காலத்துல எப்பயாவது நீங்க சாப்பிடாம இருந்தீங்களா? ஒரு நாள் உங்க குடும்பத்துல வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, அல்லது சாப்பாடு இல்லையே, ஒரு நாள் உண்டா? பாருங்க, நீங்க தேவனை தேடல, ஆனா தேவன் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி கொடுத்தார். 2020 வருஷத்துல ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடவில்லை. அல்லேலூயா. டிரஸ் எத்தனை வாங்குவீங்க? வீட்டுக்குள்ள வீட்டு தேவை பொருட்கள் எத்தனை வாங்குவீங்க? உங்க காரியங்கள் எவ்வளவோ காரியத்தை நீங்க செய்வீங்க. பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய தேவைகள், உங்களுடைய தேவைகள்,
சரீர சுகம், பலன், ஆரோக்கியம். இப்படி தேவனை நீங்க தேடாவிட்டாலும் தேவன் உங்கள் தேவைகளை தேடி தேடி உங்களுக்கு சந்தித்து கொடுத்த வருஷத்தை அப்படியே போய் நாம் திரும்பி பார்ப்போமானால் தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்பதை குறித்து நான் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவர் உங்களை உங்கள் தேவைகளை, சாப்பாடு, வருமானம், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதா இருக்குமானால் அவர் எத்தனை நல்ல தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். நீங்க உங்களை மாத்திக்கிறல தேவனுக்காக, ஆனா தேவன் இறங்கி வந்து உங்க வாழ்க்கையில உங்க காரியங்களை அவர் ஆண்டவர் சந்தித்து கொடுத்தார் என்பதை குறித்து நான் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். இந்த 1 மணி நேரத்தை பிரிச்சு ஒரே நேரத்தில் நீங்க கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் உட்கார்ந்து உங்களை ஜெபிக்க சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது அந்தி மந்தி சந்தி மத்தியான நேரங்களில் ஆண்டவர ஆராதனை செய்யறாங்க. பழைய ஏற்பாட்டுல பல ஊழியர்கள் பார்க்கிறோம். 3 வேளையும் யாரு ஜெபம் பண்ணுது? யாரு வேதத்துல? தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணா. 3 வேளை அந்த 1 மணி நேரத்தை 3ஆ பிரிச்சு 5ஆ பிரிச்சுக்கங்க. அந்த 1 மணி நேரத்தை 5ஆ பிரிச்சு காலையில ஒரு நேரம், காலையில எழும்புற உடனே அதுல ஒரு பகுதியை கொடுத்துருங்க. அப்புறமா மத்தியானம் நீங்க வேலை செய்யறதுல உங்களுக்கு நேரம் இருக்கு, சாப்பாட்டுக்கு பிறகு உங்களுக்கு 1 hour உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த நேரம் கையில ஒரு வேத புத்தகத்தை வச்சுக்கிறீங்க, ஒரு 2 வசனத்தை வாசிங்க, ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. அப்புறம் மாலை வேளையில ஒரு டீ டைம்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த 1 மணி நேரத்தை பிரிச்சு நீங்க ஒரு 5 மணிக்கு 5ஆ பிரிச்சா கூட எவ்வளவு நேரம் வருது? 20 நிமிஷம் வருது இல்லையா? 60 நாங்க கணக்குல இருக்கு. அப்ப அந்த 60 நிமிஷத்தை நீங்க ஒரு 5ஆ பிரிச்சா கூட ஒரு சொற்ப நேரங்கள் உங்களுக்கு ஒதுக்கி நீங்க குடும்ப ஜெபங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், உங்க காரியங்களை நீங்க பார்க்கலாம். அதனாலே இந்த ஜெப வாழ்க்கை இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம். காரணம் இன்னைக்கு சபையில இன்னைக்கு இல்ல, யாருக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால இந்த வருஷத்துல நீங்க முதல் தீர்மானமானது என்னன்னா, இந்த வருஷத்துல ஜெப வாழ்க்கை நான் கரெக்டா நான் ஜெப நேரங்களை தேவனுக்கு கொடுக்கணும். குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், சபையில் நடக்கிற ஜெபங்கள், உபவாச கூட்டங்கள் எல்லாத்தையும் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் கரெக்டா இருக்கணும் சொல்ற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். 2வது சங்கீதம் 119வது அதிகாரம் 105 நாம் வாசிக்கலாம். அது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச வசனம், மிகவும் நம்ம பழக்கப்பட்ட வசனம். சங்கீதம் 119 105 நம்ம வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. 2வது நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் வாசிப்பேன். 2020வது வருஷம் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் வேத வாசிப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். பாருங்க, அதனால சொல்றது ஆண்டவருடைய வார்த்தை நம் பாதைக்கு தீபம். அவருடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கிற பிள்ளைகளா மாறணுமா இருந்தா அவருடைய வார்த்தையை நாம தியானிக்கணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பழகி இருக்கிறது என்னன்னா, 91ஆம் சங்கீதம் வாசிச்சா மட்டும் போதும். அந்த வீடுகளில் வேற தொங்க வச்சிருப்பாங்க. காலையில் எழுபுறதையும் ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க தோசையை சுட்டு கொடுத்துவாங்க, மூஞ்சில் தூக்கி வீசிட்டு போவாங்க. காலையில் எழுதி ஒவ்வொரு நாளும் தோசை, இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் புட்டு, இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரே சாப்பாடு. பாடசாலைக்கு கூட இந்த நாளும் தோசையை சுட்டு அனுப்புங்க. ஆனா அந்த பிள்ளை அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரே வசனம், என்னது 91ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை மட்டும் வாசிச்சு விசுவாசிகள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லி வாழுகிற அநேக குடும்பங்கள் இந்த நாட்கள்ல உண்டு. அதாவது பரவாயில்ல. இன்னொரு பெரிய கொடுமையை கேட்டீங்கன்னா, கலண்டர்ல இருக்கிற வசனத்தை வாசிட்டு போவாங்க. காலையில 1ஆம் தேதி, இன்னைக்கு 25ஆம் தேதியா, அதுக்குரிய வசனம் என்ன, அதுலயும் அவனுக்கு என்ன செய்வாங்க, பாதியத்தான் போடுவாங்க. வசனத்துல என்ன இருக்கும், பாதிதான் இருக்கும். அதை வெட்டி குத்தி அப்படியே சுருக்கி ஒரு கொஞ்சமா போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த காலத்துல நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அமர்ந்து இருந்து அதை வாசிக்கணும். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கணும்.
இந்த கலண்டர் கிறிஸ்தவர்கள் அல்லது 91ஆம் அதிகாரத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு அதை மட்டும் 23ஆம் சங்கீதம் 91ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை மட்டும் வச்சிருக்காங்க. அதை மட்டும் வாசிச்சுட்டு உயிரோட வாழுகிற கிறிஸ்தவர்களாக நாம் வாழக்கூடாது. அதனாலே இப்படி நாம் தேவனை நாம் தேடுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும், மாற வேண்டும். இப்படி தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். அதனாலதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினாலே இந்த வேத வார்த்தை நம்ம புடமிடுகிறது, நம்மை சீர்படுத்துகிறது, அது நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு சுகம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆகையினாலே இந்த வார்த்தையை எவ்வளவாய் நேசிக்கிறாயோ அவ்வளவாய் இயேசுவை நேசிக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை தான் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தது. நீ இயேசுவை நேசிக்கிறன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நேசிக்காத ஒரு மகனாய், ஒரு சகோதரனாய், சகோதரியாய், குடும்பமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உனக்கு ஐயோ என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே இந்த வருஷத்துல நம்ம எடுக்கக்கூடிய 2வது தீர்மானம், வேத வார்த்தைக்கு எப்பொழுதும் நாம முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை குறைஞ்சது ஒரு 3, 4, 5 அதிகாரம் சரி அமர்ந்திருந்து வாசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதனாலே வேதம் சொல்வது, நீ எவ்வளவாய் நீ இயேசுவை நேசிக்கிறாய் அவ்வளவு வார்த்தையை நேசிக்கிறாய். அதனாலே இந்த வார்த்தை அது உயிர் உள்ளது. வேதம் சொல்கிறது, நீ என்னை தேடுகிற பொழுது கண்டடைவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேட முடியும்? அவருடைய வார்த்தையினாலே. இந்த வார்த்தையை நேசிக்கிற பொழுது இயேசுவை நேசிக்கிறார். யார் யார் வீட்டிலெல்லாம் வார்த்தை இல்லையோ, யார் யார் இருதயத்திலெல்லாம் வார்த்தை இல்லையோ, சத்தியம் இல்லையோ, வேதம் சொல்கிறது அவர்களுக்கு நித்தியம் கிடையாது. அல்லேலூயா. நாம நித்தியத்துக்குள்ள போக வேண்டுமா இருந்தா சத்தியத்தை நாம பிடிச்சு அதை நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. சீக்கிரமாய் 3வது பகுதியை நாம் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. பாருங்கள், 3வது தீர்மானம் என்னவென்றால், இந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது 2வது சம்பவத்தோட கொஞ்சம் டச் ஆகுது, அதை தொடர்பு படுத்தி நான் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அல்லது வாசிக்க நமக்கு டைம் இல்லை என்று சொல்லுவோமானால் இன்றைக்கு அது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். இந்த வார்த்தையை சில இடங்களில் எனக்கு வாசிக்கவே தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்லை, வாசிக்கக்கூடிய அந்த நாலேஜ் அல்லது எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லுவீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு அதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கைகளில் இருக்கிற போன்லயே பைபிள் MP3 பைபிள் உங்களுக்காக அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ராத்திரியில தூக்கும் பொழுது, எழும்பும் பொழுது, நடக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், அதை ஆன் பண்ணி விட்டு அது பாட்டுல உங்களுக்காக அவங்க வாசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை டேட்டா மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன், ரைட்? அவங்க வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆகையினாலே வாசிக்க தெரியாதுன்னு சொல்லுகிறவர்களும் தப்ப முடியாது, அவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை இந்த நாட்களிலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினாலே பாருங்க, 3வது பார்க்கிறோம், இந்த அப்பத்தினாலே மாத்திரமல்ல வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்றைக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு உலக பிரகாரமான சாப்பாடு மட்டும் நீங்க கேட்கிறீங்க. ஆனா நம்ம இந்த சாப்பாட்டுல மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் உயிர் வாழணும், அதான் நம்மள உயிர் வாழ பண்ணுகிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்ம குடும்பங்கள்ல ரொம்ப ஸ்பெஷல் நாள்னு சொல்லுவோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது யோசிப்பீங்க, எத்தனை மணிக்குடா இந்த மனுஷன் முடிச்சு, எத்தனை மணிக்கு போய் நான் கோழியை வாங்கி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் நல்லா ஆக்கி சாப்பிடுற நாள். இந்த ஆள் வச்சு பிளேட போட்டு அனுப்பும் பொழுது அங்க கோழி முடிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி விசுவாசிகள் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த லூக்கா 4:4 சொன்ன மாதிரி அப்பத்தினாலே மாத்திரமல்ல நீங்க சாப்பிடுற சாப்பாடு. உதாரணமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுல போய் நல்லா சிக்கன் வாங்கி டெவலப் பண்ணி நீங்க எல்லாமே நீங்க நல்லா டேஸ்டா நீங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டோம், அதனால இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வீட்டுல என்னல ஒரு மச்சம் இருக்கிறது இல்ல,
சாம்பார், ரசம், இல்லாட்டி பப்படம் இதை பொறிச்சு சாப்பிட்டு இப்படி இருந்துடலாம்னு சொல்லி யாராவது நீங்க விரும்புவீங்களா? விரும்புவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நல்லா சமைச்சு சாப்பிட்டோம், அதனால நோனி எங்களுக்கு தேவையில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க என்ன சாப்பிடக்கூடாது? சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, எந்த விதமான ஃபிஷ் எதுவுமே எடுக்கக்கூடாது. நீங்க ஒரு நேரம் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நல்லா அவிச்சு பொரிச்சு பெரட்டி டெவல் போட்டு நல்லா சாப்பிடுங்க. அதை நீங்க யாராவது ஏற்றுக்கொள்வீங்களா? இன்னைக்கு பாருங்க, நம்ம நாக்கு கேட்க மாட்டேங்குது பாஸ்டர். நாக்குல வந்து அப்படியே என்னது, கோழி அப்படியே என்ன செய்யணும், கோழி அப்படியே வந்து நாக்குல அப்படியே ஆடணும், அப்பதான் வாய் வந்து வாய்க்கு டேஸ்டா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு அன்பா கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரம் மட்டுமா நீங்க சாப்பிடுவீங்க நல்ல சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் நமக்கு சாப்பிட நம்ம விரும்புகிறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சாப்பாடு, இந்த வேத வார்த்தை, இந்த அப்பம், இதுக்கு பிறகு போய் நீங்க வீட்டுல சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நீங்க கேட்கிற செய்தி. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஒரு நாள், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா வேதம் சொல்லுது, நீ தேடி 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 டேஸ்டா ஆக்கி சாப்பிடுற சாப்பாட்டுல நீ உயிர் வாழ்வதை பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை வேத தியானம், இந்த செய்தியில நீ உயிர் வாழ வேண்டும். அதனால உலகத்தில் அன்பாய் கேட்கிற இந்த நாட்கள்ல அநேக செய்திகளை நாங்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக் கூடாக நாங்க நிறைய மெசேஜஸ் நாங்க போட்டிருக்கிறோம். உட்கார்ந்து கேட்ட செய்தியா இருந்தாலும் பரவாயில்ல, கேட்ட திரும்ப 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 நீங்க எடுத்து கேட்டு இந்த வார்த்தைய நீங்க செய்திய ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது நீங்க கேட்கறதுக்கு பழகுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உட்கார்ந்து பேசுகிற இந்த செய்தியை மாத்திரம் கேட்காம, அது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது போதுமானதா இருக்கும். இன்னைக்கு யூடியூப்ல போனீங்க, நிறைய பரிசுத்தவான்கள் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. டைம் எடுத்து நேரம் எடுத்து உட்கார்ந்து நீங்க கேட்க வேண்டும். நானும் அநேக யூடியூப்ல செய்திகளை கேட்கிறது எனக்கு பழக்கம் உண்டு. அநேக காரியங்களை நான் கேட்கும் பொழுது என் சபைக்கு தேவையான காரியங்கள் இருந்தால் அதை நான் குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுவேன். எடுத்து நானும் அதை என்னை நான் சரி செய்து கொள்ளுவேன். எனக்கும் தேவை, நானும் இதனாலும் பிரசங்கிக்கிறோட மாத்திரமல்ல, நானும் வசனத்தை கேட்டு நானும் நடக்கக்கூடிய கிருபை தேவனுக்கு தர வேண்டும். அதனாலே இந்த வார்த்தை நாம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். அதற்கு தான் நிறைய வழிகள் உண்டு. ஃபேஸ்புக், யூடியூப் இப்படி எல்லாம் ஆன்லைன்ல நம்ம போடுறோம். அதுல நீங்க போய் எங்களுடைய செய்திகளை பார்க்கலாம். அல்லாவிட்டால் வேற உங்களுக்கு பிடிச்ச நல்ல தேவ ஊழியர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், சத்தியத்தை சரியா பேசுகிறவர்கள், இன்னைக்கு பிழையான காரியங்கள், பிழையான உபதேசங்கள் அநேகம் உண்டு. யூடியூப் ஆன்லைன்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல. ஆனா நமக்கு தேவையானதை மாத்திரம் கேட்டு தேவையானதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது நீங்க அமர்ந்திருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க நோட் எடுக்கணும், நீங்க அதை அபியாசப்படுத்தி நீங்க செய்ய வேண்டும். நான்காவது நான் வாசிக்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 15:33. எடுத்தவர்கள் மாஸ்க் உதவி செய்ய அன்பாய் கேட்கிறேன். 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நான்காவது தீர்மானம் என்ன நீங்க எடுக்கணும்னா, ஆகாத சம்பாஷணை. அல்லேலூயா. என்னது? ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் எல்லாமே நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும்னா, அதிகமாக தேவையற்ற காரியங்களை பேசுகிறோம், அதுக்கு அதிக நேரத்தை நாங்க கொடுக்கிறோம். தேவனோடு கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா பிசாசு செல்போனை கையில தூக்குனா நிறைய நேரம் கொடுக்கலாம் பேசுறதுக்கு. தேவையில்லாத காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் சும்மா எடுத்துட்டு சொந்தக்காரனுக்கு போல எடுத்தா நல்லதா பேசுவான். அவன் அண்ணனுக்கு எடுத்து அண்ணன் அக்காவை பத்தி பேசும், அக்காவுக்கு எடுத்து அக்கா அண்ணனை பத்தி பேசும். அப்படியெல்லாம் கிடைக்காது பக்கத்து வீட்டுக்காரரை சரி பேசும். அப்படி இல்லாட்டி நம்ம இலங்கையில் இல்லாத வேற ஒரு நாட்டில் இருக்கிற குறிச்சு நம்ம குறை சொல்றோம். இப்ப நம்ம எடுத்து என்ன பேசிட்டு இருக்கோம்? சரி, எடுத்தா ஒரு ஐக்கியத்துக்காக சும்மா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சமைச்சீங்களா, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எவ்வளவு நேரம் போகும்? 5 நிமிஷம். ஆனா நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம தேவையில்லாம நம்ம ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத காரியங்களை நம்ம நிறைய பேசுறோம். வேதம் சொல்லுகிறது, அதிகமா பேசுகிறவர்கள் என்ன செய்யணும்? அதிகமாக தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். வார்த்தை
ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால பாருங்க, இன்றைக்கு வீணான வார்த்தைகளை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2020ல எத்தனை காரியங்களில நம்ம நேரத்தை செலவழிச்சோம், எத்தனை காரியங்களில நம்ம வீணான வார்த்தைகளை பேசுறதுனால நம்ம குடும்பத்துல ஏற்பட்ட காரியங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், பலவிதமான கசப்புகள், பலவிதமான வைராக்கியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். வாயின் வார்த்தைகளால ஏற்பட்ட தேவையற்ற, அது சொல்ல ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். இன்னைக்கு பார்க்கிறோம் 2020 வருஷத்துல நாங்க ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். 2020 வருஷத்துல நம்ம ஆகாத கிரியைகள், ஆகாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருந்தது. சாதாரணமா ஒரு செல்போன் எடுத்து பார்த்தா தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன? நம்ம போடுற ஸ்டேட்டஸ் முழுக்க சினிமா, ஆகாத சம்பாஷணை, ஆகாத நல்லொழுக்கம். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தா சினிமா சம்பந்தப்பட்ட தேவையற்ற அசுத்தமான கேவலமான படங்கள். இன்றைக்கு செல்போன்ல, பேஸ்புக்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற உங்க போனை உங்க போதகத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம சபையில் இத்தனை வாலிபர்கள் இல்லைன்னா, நான் சில ஸ்டேட்டஸை பார்க்கிற பொழுது எங்க உள்ளம் உடைக்கப்படும். இன்றைக்கு நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நாங்க உங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க உங்களுடைய காரியங்கள் உங்க தாய் தகப்பன் உங்களை நோக்கி பார்க்கிறது இல்லை, தேடி பார்க்கிறது இல்லை. ஆனா சபை என்று வருகிற பொழுது சபையில எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, நாங்க வாலிபர்களை தேடி பார்க்கவும், வாலிபர்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கவும், அவருடைய உறவு தொடர்புகள், அவருடைய பேச்சு நடைகள், காரியங்களை தேடி பார்க்கும்படியாகத்தான் தேவன் எங்களை நியமித்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு நம்ம சபையில இல்ல. காரணம் என்ன? உன்னுடைய பேஸ்புக்ல நீ போடுற அப்டேட் சரியில்லை, உன்னுடைய வால்பேப்பர் சரியில்லை, ப்ரொஃபைல் சரியில்லை, நீ போடுற ஸ்டேட்டஸ் சரியில்லை. இதை சொல்றதுனால இன்னைக்கு பல வாலிப பிள்ளைகள் சபையை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் ஆகாத சம்பாஷணை, இந்த செல்போனுக்குடாக வருகிற தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், ஆகாத சம்பாஷணைகள் என்னதான் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். ஸ்டேட்டஸ்ன்றதே உன்னுடைய குணாதிசயத்தை, உன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை காட்டுகிறது ஸ்டேட்டஸ் என்று சொல்றாங்க. அதுல நீ போடுகிற வார்த்தைகள் சினிமா சம்பந்தப்பட்ட உலக மனுஷர்கள் மாதிரி, காதல்ல தோல்வி அடைந்தவங்க மாதிரி தேவையற்ற காரியங்களை நம்ம போட்டுட்டு அதுல நம்ம கிறிஸ்தவன் என்ற பெயரை வச்சுக்கிட்டு அவிசுவாசிகளை போல நடந்து கொள்கிற பொழுது அது தேவனுக்கு வேதனையை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். அவர்களுக்கு பிசாசு அவர்களை கட்டி வச்சிருக்கிற ஒரு ஆயுதம் அந்த செல்போன். அதை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகாத சம்பாஷணை, நம்ம அம்மா அப்பாவோட இருந்து உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு நம்ம பேச மாட்டோம். தகப்பனுக்கு பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, மனைவியோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. 6 மணிக்கு வெளியிட்டு போயிடுவாங்க, ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, ஆய்வு வச்சிருக்கிறத சாப்பிடுவாங்க, அப்படியே விழுந்து தூங்கிடுவாங்க. ஆனா டெலிபோன்லயோ மற்ற காரியங்களுக்கோ எவ்வளவு அதிகமா நேரத்தை கொடுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் நம்முடைய ஆகாத சம்பாஷணை, இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் செலவழிக்கிற நேரங்கள் எல்லாமே தேவையற்ற காரியத்தை செலவழிக்கிறதுனாலே அந்த விதமான காரியங்களில நாங்க முகம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆகையினாலே வாலிப பிள்ளைகளிடத்திலே அன்பாய் கேட்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆகாத சம்பாஷணை உன்னுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகையினாலே தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாத உன்னுடைய ப்ரொஃபைல், வால்பேப்பர்ஸ், ஸ்டேட்டஸ், உன்னுடைய ரிங்கிங் டோன், இது எல்லாமே இன்னைக்கு தேவனை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற காரியமாய் காணப்படுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்புக்கொடு, சீர்தூக்கி பாரு, மனம் திரும்பு. ஆண்டவர் உன்னையும் இந்த 2021 வருஷத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். ஆகையினாலே நான் பேசுகிற வீணான வார்த்தை, இந்த வருஷத்துல எடுக்க வேண்டிய தீர்மானம், தேவையற்ற வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். கணவன் மனைவிக்கு இடையில வருகிற அநேக கசப்பான சண்டையான காரியங்கள், கணவனை கனப்படுத்தாத மனைவி, கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனைவி, கணவன் சொல்லுகிறதை மதிக்காத மனைவிமா, அதே நேரத்தில் பிள்ளைகள், பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோரை கனப்படுத்தாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்கள் அனைத்தும்
அது சாபமாய் மாறும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே குடும்பம் மிகவும் முக்கியம், பிள்ளைகள் மிகவும் முக்கியம். ஆகையினாலே குடும்பத்திலே தேவையற்ற ஆகாத சம்பாஷணை, ஆகாத வாக்குத்தத்தங்கள், ஆகாத வார்த்தைகள் அது நம்மை மோசம் போக்கும், அது நம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும், நம்முடைய வாழ்க்கையே அது சீரழிக்கும், பல பிரிவினைகளை கொண்டு வரும் என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே வேதம் சொல்கிறது, வாயின் வார்த்தைகள், வேதம் வாயின் வார்த்தைகளை பிடிபட்டால் உன் வாய் வார்த்தையால் சிக்குண்டாய், உன் வாய் வார்த்தையால் நீதிமானாக்கப்பட்டாய், உன் வாய் வார்த்தையால் குற்றவாளி ஆக்கப்பட்டாய். ஆகையினாலே இந்த வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தை தான் உன்னை தீட்டுப்படுத்தும், வாய்க்குள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்தும். ஆகையினாலே வார்த்தை மிகவும் கவனமாய் பேச வேண்டும் என்று நான் நாளிலே தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆகையினாலே இந்த வருஷத்துல 4ஆவதான தீர்மானம், பேச்ச குறைக்க வேண்டும். தேவையற்ற பேச்சு, தேவையற்ற உறவு, தேவையற்ற தொடர்புகள், தேவையற்ற சம்பாஷணை, ஆகாத உறவுகள், இதை நாம் குறைக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை நல்லொழுக்கத்திலே தேவன் நம்மை நடத்துவார். 5ஆவதாக நாம் திருப்பிக் கொள்ளும் எரோமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கப்போம். பழைய ஏற்பாட்டில் எரோமியாவுக்கு நிருபம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஒன்பதாவது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, வாசிப்போம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் ஆயின, நலமாயிருக்கும் அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது இதனுடைய ஆழமான ஒரு சத்தியத்தை அதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த வருஷத்துல அந்த கொலையுண்ண கொடுத்தவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அழிந்து போகிறவர்களை நினைத்து ஆத்துமா பாரத்தோடு அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இவ்வளவு காலமும் நாம் சுயநலமாய் வாழ்ந்தோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், என்னுடைய வீடு, என்னுடைய காரியம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த வருஷம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நானும் நீங்களும் ஒரு ஆத்துமா பாரத்தோடு, ஆத்துமா பாரத்திலே நாம் உள்ளவர்களாய், அழிந்து போகிறவர்களை குறித்த ஒரு அக்கறையோடு, அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற அல்லது கண்ணீர் வடிக்கிற, அவர்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிற, அழிந்து போகிறவர்களை குறித்து ஒரு பாரம் உள்ளவர்களாய் நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருஷத்தில் விரும்புகிறார். 5வது தீர்மானமாய் இருக்கிற தீர்மானம் என்னவென்றால், அந்த அழிந்து போகிற ஆத்து மக்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சுயநலமான வாழ்க்கை. இன்றைக்கு சபைக்கு எத்தனை விசுவாசிகள் வந்து எத்தனை பேர் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுக்கு தூரமா இருக்கிறார்கள். சபையை குறித்த எந்த அக்கறையும் கிடையாது. தேவனை தேடுகிறதுல உணர்வற்றவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்வதை குறித்து அவங்களுக்கு பயமே இல்லை. இத்தனை காலங்கள் உபத்திரவம் இருந்ததே, இந்த நாட்கள் சபையில ஆராதனைக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களே, தேவ சமூகத்திலே அமர்ந்து இருக்க வேண்டும் என்ற உணர்வற்றவர்களாய், தேவனை தேட மனதில்லாதவர்களாய், இன்றைக்கு அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில இருக்கிற நானும் நீங்களும் அவர்களை குறித்த பாரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அவர்களை தேடி பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே கொலையுண்ண கொடுக்கிறவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழ வேண்டும். அவர்களை குறித்த பாரம், ஐயோ இந்த அம்மா வரலையே, இந்த ஐயா வரலையே, ஐயோ அவங்க சபைக்கு வராம விட்டாங்கன்னா அவங்க ரட்சிப்பை இழந்து போயிடுவாங்களே, தேவனுக்கு தூரமா போயிடுவாங்களே, ஐயோ சபையில ரொம்ப பொறுப்பான அவங்களா இருக்கிறாங்களே, இவங்க சபைக்கு கண்டிப்பா வர வேண்டியவங்க. இப்படி நாம் அழிந்து போகிற, பின்வாங்கி போயிருக்கிற, அல்லது தேவனை விட்டு தூரமா இருக்கிற, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த பாரம் நமக்குள்ளே இந்த வருஷத்திலே காணப்பட வேண்டும். 2020 வருஷம் நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம். எதை குறிச்சும் கவலை இல்லை, யாரு வந்தா என்ன வராடுத்தா இல்ல, நான் போய் தேவ சமுத்திரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து அந்த ஆளு கத்துவாரு, இந்த காலத்தை விட்டு இந்த காலை விட்டுட்டு வந்துருவேன். இன்னைக்கு அப்படி இருந்த காலங்கள் போதும் எனக்கு பிரியமானவர்களே.
இது உங்க சபை. தேவன் உங்களை அழைத்தது தேவனுடைய சித்தத்தை செய்ய, உங்களை அழைத்தது ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரியா சாட்சியா ஒரு நிறுத்த தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே நீங்க புறப்பட்டு போக வேண்டும், சர்வ சிருஷ்டிக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், சீசர்களை உருவாக்க வேண்டும், நீங்க ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனாலே இந்த உணர்வு இந்த 2021 வருஷத்துல நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆறாவது நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 54வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 54:2 நாம் வாசிக்க கேட்போம். ஐந்து 860வது பக்கம். ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தையும் விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், இந்த வசனங்களிலேயும் இன்னும் ஒரு ஆழமான ஒரு காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். பாருங்க, கூடாரம், வாசஸ்தலம், இவைகளை நம்ம விரிவாக்குறது அல்லது அவைகளை கட்டி எழுப்புகிறது, அவைகளை முளைப்பிக்க பண்ணுகிறது, இப்படி சில காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 54 அதிகாரத்துல உள்ள சொன்ன வார்த்தைகள் பாருங்க, இந்த வருஷத்துல நான் என் குடும்பத்தை கட்டுவேன் என்ற தீர்மானம் நமக்கு எடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு பாருங்க, பிள்ளை வந்திருக்கு, அம்மா சமைப்பாரு, அம்மா வந்தா அப்பா விட மாட்டாரு. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய கூடாரத்தின் இடம் விசாலமாகவும் நம்முடைய வாசஸ்தலத்தினுடைய திரைகள் விரிவாக்கவும் இன்றைக்கு பாருங்க, நாங்க கட்டப்பட வேண்டும் என்கிற உணர்வு, நம்ம குடும்பம் கட்டப்பட வேண்டும், பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் ஆவிக்குரிய ஒரு நல்ல தகப்பனா தாயானா இருக்க வேண்டும். பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார், தேவன் கொடுக்கப்பட்ட சுதந்திரமா ஐஸ்வர்யமா இருக்கிறது. இந்த பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நம்ம சத்தியத்தில் நடக்க வேண்டும், நடத்த வேண்டும். இது தகப்பனும் தாயுமா இருக்கிற எங்களுடைய பொறுப்பு. குடும்பத்துல தலைவனா இருக்கிற கணவனுக்கு அந்த பொறுப்பு காணப்பட வேண்டும். பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த பாரம் இல்லாத பல குடும்பங்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, குடும்பமும் திருச்சபையும் என்கிற அந்த உறவு அல்லது கிறிஸ்துவும் குடும்பம் என்கிற உறவு நமக்குள்ளே வளர வேண்டும், கட்டப்பட வேண்டும். அதனாலே பிள்ளைகளை நல்ல ஆவிக்குரிய தகப்பனும் தாயுமாக தேவன் உங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை குறித்து நீங்க தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், அவர்களை சரியான விதத்தில் நடத்த வேண்டும். சபைக்கு போகிறது, ஜெபம் பண்ணுகிறது, வேதத்தை வாசிக்கிறது, நடைமுறை பேச்சு குணாதிசயங்களை அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிற பொறுப்புள்ள பெற்றோராய் நானும் நீங்களும் மாற வேண்டும் இந்த வருஷத்தில் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையாலே பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். பிள்ளைகளை தண்டிக்கக்கூடிய பெற்றோராய் நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் சாட்சியுள்ளவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, ஆகையினாலே நாம் பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்க வேண்டும், பெற்றோருக்கு சாட்சியா மாற வேண்டும். அயலாருக்கு முன்பதாய் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சபையிலே முன்மாதிரி உள்ளவர்களை நாம் காணப்பட வேண்டும். சபையிலே சாட்சி வாழ்க்கை காணப்பட வேண்டும். குடும்ப உறவுகளுக்கு முன்மாதிரியை நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட தீர்மானங்களை இந்த வருஷத்தில் நாம் எடுக்க வேண்டும். ஆகையினாலே இந்த வருஷம் நம்முடைய குடும்பம் தேவனுக்கு முன்பதாய் அங்கே சீர்தூக்கி பார்த்து அங்க இருக்கிற எல்லா குறைபாடுகளை நாங்கள் சரி செய்து நம்முடைய குடும்பத்துல மனைவி தன்னை தாழ்த்த வேண்டும், கணவன் தன்னை தாழ்த்த வேண்டும், பிள்ளைகள் விட்டுக் கொடுக்க வேண்டும். குடும்பத்திலே நாங்க ஊழியம் செய்கிற வலது கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவிசுவாச அந்நிய குடும்பங்களுக்கு முன்பதாய் நாங்க சாட்சி உள்ளவர்களை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நட, பேச்சு, உட, சிந்தனைகள், செயல்கள், வாயு வார்த்தைகள் மாற வேண்டும். நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதைதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதனாலே இந்த வருஷம் நம்ம குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள கட்டி எழுப்புகிற ஒரு வருஷமாய் மாற வேண்டும் என்று நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகையினாலே நாம் பார்க்கிறோம், முதலாவது 1 மணி நேரமாவது நாம் தேவனுக்கு இந்த வருஷத்திலே செப நேரமாய் கொடுக்க வேண்டும். ஒரு முறையாவது வேதத்தை நாம எடுத்து வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் செலவழிக்க வேண்டும்.
அதிகமாக பேசுகிறது, தேவையற்ற சம்பாஷணைகளை நாம் நிறுத்த வேண்டும். ஐந்தாவது, ஒரு ஆத்துமா பாரமுள்ள சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனை நாம் மாற வேண்டும். ஆறாவது, குடும்பத்தை கவனமாய் பார்த்து நடத்துகிற ஒரு பொறுப்புள்ள கணவனும் மனைவியின் பிள்ளைகளுமாய் மாற வேண்டும். ஏழாவது, எல்லாவற்றையும் குறித்து நேர்த்தியாய் கிரமமாய் செய்யக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எட்டாவது, குறை பேசாதபடிக்கு, மற்றவர்கள் நம்மை குற்றம் சாட்டாதபடியாய் நாம் நடக்கவர்களை காணப்பட வேண்டும். ஒன்பதாவது, ஆலயத்துக்கு வருவதை வாரந்தோறும் தவிர்க்காமல் சரியாக நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவராய் மாற வேண்டும். பத்தாவது, தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எழுதி வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. 10 நான் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களோட கூட நான் ஆழமாய் பேசின காரியம் வெறும் 7 காரியங்கள் மாத்திரம்தான். மன்னிக்கும், 6 காரியங்கள் மாத்திரம்தான். 7வது 8, 9, 10 4 காரியத்தை குறித்து அதிக நேரம் எடுத்து பேச வேண்டும். ஆனால் நான் இன்னும் ஒரு தடவை அது உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, முதலாவது தேவனுக்கு முன்பதாக இந்த வருஷத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானம் 1 மணி நேரமாவது குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், தேவனோடு கூட நேரம் செலவழிக்க இதோ எனக்கு ஒப்புக் கொடுக்கணும். இரண்டாவது, ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு வேதத்தை எடுத்து உட்கார்ந்து இருந்து ஒரு 3-4 அதிகாரத்தை நான் வாசிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதிகமான பேச்சு, தேவையற்ற சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதனாலே வாயின் வார்த்தைகளிலே மிகவும் கவனமாய் நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். 5வது, ஆத்மா வாழ்க்கையோடு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 6வது, குடும்பத்தை கவனமாய் பார்த்து கணவன் மனைவி ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருந்து பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்கிறவர்களாக மாற வேண்டும். 7வது, நாம் எல்லாவற்றையும் கவனமாய் நேர்த்தியாய் கிரமமாய் செய்ய வேண்டும். 8வது, குறை பேசாதவர்களாய், குறையை மற்றவர்களை குற்றம் சாட்டாதவர்களாய் மாற வேண்டும். 9வது, ஆலயத்துக்கு வருவதை ஒவ்வொரு வாரமும் நாம நேர்த்தியாக அதை செய்ய வேண்டும். தொடர்ந்து வருகிற வாரங்களிலே என்னுடைய மிகுதி பகுதிகளை நான் உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளிலே நாம் தியானித்த இந்த 6 சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த 6 சம்பவங்களை குறித்து நாம் தேவ சமூகத்திலே அப்படியே நாம் நம்மை தேவனுக்கு கொண்டதை ஒப்புக் கொடுக்க போறோம். அந்த தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஒருவேளை பேசப்பட்ட இந்த காரியங்களில் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நான் திருந்த வேண்டும் அல்லது தீர்மானம் எடுக்க வேண்டும் சொல்லுவீர்களானா, நீங்க உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் இந்த நாளில உங்களை தொடும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகையினாலே ஜெப நேரங்கள், வேத வாசிப்பு, சுவிசேஷம் அறிவிக்கிறது, தேவையில்லாத காரியங்களை பேசி நேரத்தை செலவழிக்கிறது, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை தேவையற்ற காரியத்தில் நேரத்தை கொடுத்து அதிலே வீணடிப்பது, குடும்பத்தை கவனமாய் பார்ப்பது, இப்படி பல காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஆகையினாலே இந்த வருஷம் இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கட்டும். தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட இடையபடியாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, இந்த யூடியூப், பேஸ்புக் கூடாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க குடும்பத்திலேயும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு நேரம் கொடு. ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி பாரு, வேதத்தை தியானி, ஆண்டவருக்காய் ஊழியம் செய். அதிகமாய் தேவையற்ற நேரங்களுக்கு செலவழிக்காது. ஆண்டவர் உனக்கு கொடுத்த குடும்பத்தை குறித்த பொறுப்புள்ள அக்கறையோடு கூட செயல்படு. ஒரு நல்ல தகப்பனார் தாயாய் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக, உறவினர்களுக்கு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு, சபைக்கு முன்மாதிரியாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே எனக்கு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, மனம் திரும்புகிறேன். என் வாழ்க்கையில 2021 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். நான் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த வருஷம் முழுவதுமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி மனம் திரும்பி பொருத்தனை பண்ணுவீர்களானால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்தை சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னை உயிர்ப்பித்தது, என்னை தொட்டது, என்னை சீர்படுத்தினது. இந்த வார்த்தைகள் எனக்கு ஜீவனை கொடுத்தது. ஆண்டவரே, நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் உடைய மெல்லிய சத்தத்தோடு என்னோடு பேசி இடைப்படுத்தி இதோ நான் மனம் திரும்பி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமாய் வாழ சபையிலும் வீட்டிலும் குடும்பத்திலும்
சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் சாட்சி உள்ள குடும்பமாய், முன்மாதிரியான குடும்பமாய், தேவனை தேடுகிற ஒரு குடும்பமாய், ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு குடும்பமாய், கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பமாய் இதோ வாழ என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தொடு, வழிநடத்தும், ஆசீர்வதியும். உங்க சமூகத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி மகிமையும் கனமும் துதியும் புகழும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கே செலுத்தி எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.